வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து காட்டியான அரிசி வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி, இனிப்பு கஞ்சி. இது வந்து வளர்கிற குழந்தைகளுக்கு இது ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகும். குழந்தைகளுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். மூட்டு வலி, முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 3 நாள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் கூட அணுகும். நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு பிடிக்கும். இந்த கப்லேயே எல்லாத்தையும் அளந்துக்கங்க. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா துணியில் தொடச்சிடுங்க. நல்லா அந்த மேலே உள்ள அந்த மாவு சத்து இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க. இது நல்லா வாசனை வரும். வாசனையும் வரும். நல்லா லைட்டாக சிவந்து வரும். அந்த சமயம் வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்து வாசனை நல்லா வருது. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உளுந்து எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு காட்டியான அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா தண்ணி வடிய விட்டுட்டு சேர்த்துக்கங்க. காட்டியான அரிசி எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காகும். மூட்டு வலி, கைவலி, முதுகுவலி பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த உளுந்தும் இந்த காட்டியான அரிசியும் சேர்த்து கஞ்சியோ இல்லை இனிப்பு போட்ட கஞ்சியோ வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகும். இது நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா படபடன்னு பொரியுது. இந்த ஸ்டேஜை நம்ம அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இது கரையட்டும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்த சூடு ஏற கரைஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் நல்லா நைஸாக பொடி பண்ணணும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் சிம்மில் வச்சிடுறேன். அது அப்படியே கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிருச்சு. அமர்த்திடலாம். தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா பொடி பண்ணிட்டேன். ரொம்ப அப்படியே நைஸாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக அப்படியே நரன்னு இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பொடியில் ஒரு அரை கப்பு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் நான் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மீதி அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இவ்வளோ இருக்குது. இப்போ பாருங்கள், அரை கப் மட்டும் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரை கப் எடுத்ததுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். இது கலந்து விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கருப்பட்டி தண்ணி வேறு ஊற்ற போகிறோம். அப்போ ரொம்ப தண்ணியாக போயிடும். அதுக்காக தான் 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்த்து தண்ணியை ஊற்றினதும் கேஸ் ஆன் பண்ணிங்கன்னா உளுந்து கரையாது, கட்டி கட்டியாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இது நல்லா பளபளன்னு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கருப்பட்டி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருப்பட்டி தண்ணி நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அரை கப்பு கருப்பட்டி, அதே மாதிரி அரை கப்பு தண்ணி ஊற்றினேன். நமக்கு 3/4 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோடு நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பசும்பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி பசும்பால் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. விருப்பப்பட்டால் நீங்கள் சுக்கு தூள் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி நான் பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கிறதுக்காக. அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா சுடு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இதோடு சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுக்காங்க. அவ்வளோதான். அருமையான உளுந்து காட்டியான அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. காலைல காப்பி டீக்கு பதிலாக இது மாதிரி குடிச்சு பாருங்கள். உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகும். இப்போ கேஸ் அமர்த்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ஆறிடுச்சு. காய வச்ச பாலும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா பால் திரண்டு போயிடும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.